ஏற்றுக்கொள்வார். என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா ஏற்றுக்கொள்வார். என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா. நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா. என் உடல் பொருளாவியை உவந்தளித்தே காணிக்கை காணிக்கை. ஏற்றுக்கொள்வார் என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள், அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13 மற்றும் 14 இறைவார்த்தைகள். இன்றைய நாளை துவங்கும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, யார் நல்லவர்கள், யார் தீமை செய்யக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்து விழிப்புடன் செயல்பட வேண்டும். நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். இன்று செய்யும் தொழில், பணிகள், வியாபாரம், முயற்சி, போட்டிகள், தேர்வுகள் எல்லாவற்றிலும் இறைவன் நமக்கு வெற்றி அளிப்பார், நமக்கு நல்லதே நடக்கும் என்கிற நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். எதற்கும் அஞ்சாமல், திகையாமல், பயப்படாமல், பதற்றமடையாமல் துணிவோடு செயல்பட வேண்டும். வலிமையுடன் செயல்படுங்கள். நம் வலிமை, ஆற்றல், பலம் எல்லாமே நம் இறைவன்தான், நம் நற்கருணை நாதர்தான். எனவே வலிமையோடு செயல்படுங்கள். அனைத்திலும் அன்பே முதன்மையானதாகவும் நிறைவானதாகவும் முழுமையானதாகவும் இருக்கட்டும். அதன் வழியாய் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெறுவோம். இறைவன் நம்மீது நிறைவான அருளையும் ஆசிரையும் பொழிவார். இத்தகைய வரங்களை வேண்டி ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவே, நற்கருணை நாதரே, நாங்கள் விழிப்போடு செயல்பட எங்களை ஆசீர்வதியும். நம்பிக்கையில் நிலைத்து நிற்க ஆண்டவரே எங்கள் மீது அருளை பொழியும். துணிவோடு நடந்து கொள்ள ஆற்றலை தாரும். வலிமையுடன் செயல்பட வரம் தாரும். அனைத்தையும் அன்போடு செய்ய கட்டளை பிறப்பியும் என்று சொல்லி வேண்டி மன்றாடி செபிப்போமாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஏற்றுக்கொள்வார் என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா ஏற்றுக்கொள்வார். என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா. நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா. என் உடல் பொருளாவியை உவந்தளித்தே காணிக்கை காணிக்கை. ஏற்றுக்கொள்வார்
ஏற்றுக்கொள்வாய் என் இறைவா, என்னை ஏற்றுக்கொள்வாய்.